என் கிளைண்ட் ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், he has close to around 8 to 10 crores in Indian assets. நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் அதாவது வந்து கிட்டத்தட்ட 8லேருந்து 12 கோடி இந்தியன் அசெட்ஸ்ல வச்சுட்டு இருக்கீங்களே, இதை நம்ம வந்து எப்படி டீரிஸ்க் பண்ணலாம் அப்படின்னு நான் கேட்டேன். அண்ட் வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது வந்து எனக்கு அந்த டீரிஸ்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைப்பா, அண்ட் மோர் ஓவர் வந்து எனக்கு வந்து இந்தியாலே இருந்தா போதும் அப்படின்னு சொன்னாரு. நான் கேட்டேன், உங்க குழந்தைய எங்க சார் படிக்க வைக்க போறீங்க அப்படின்னு கேட்டேன். யூஎஸ்ல இல்லைன்னா லண்டன்ல தான்ப்பா படிக்க வைக்க போறேன் அப்படின்னா. என்ன சார் உங்க குழந்தைய யூஎஸ்ல லண்டன்ல படிக்க வைக்க போறேன்றீங்க, ஆனா உங்க அசெட்ஸ் எல்லாத்தையுமே இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்றீங்க, அப்ப எப்படி உங்க போர்ட்ஃபோலியோ வந்து டீரிஸ்க் ஆயிருக்கும் அப்படின்னு நான் கேட்டேன். தட்ஸ் when it actually clicked in. I'll just give you a perspective. In the last ஒரு 10 yearsல பாத்தீங்க அப்படின்னா rupee has depreciated significantly against the USDs. For example, let me give you a number so that you will have a fair understanding. Last 20 yearsல பாத்தீங்க அப்படின்னா INR has depreciated from 45 to 83 rupees. So imagine the kind of INR depreciation. இந்த மாதிரி INR depreciate ஆகும்போது INR USD கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய USDs கிடைக்கும். இதை எப்படி நீங்க டீரிஸ்க் பண்ணலாம் அப்படின்னா, கிட்டத்தட்ட உங்க போர்ட்ஃபோலியோல அட்லீஸ்ட் ஒரு 20% to 25% எக்ஸ்போஷரை இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ்ல வச்சுக்கோங்க. அண்ட் there are funds in India which can invest in international funds so that you get the advantages of international companies and multinational companies, and you also take an advantage of rupee depreciation. Last but not the least, there are some gold ETFs and silver ETFs which also can be a part of your portfolio, which will help you diversify your investments, de-risk your investments, and இந்த மாதிரி அன்சர்டன்டிலேருந்து உங்களை பாதுகாக்கவும் முடியும். இதை பத்தி ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க என்ன டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். தேங்க்யூ. உங்க பர்சனல் ஃபினான்ஸை பெட்டரா இருக்குமா? ப்ளீஸ் கெட் இன் டச் வித் அஸ்.